நீங்கள் கேட்பது ஜோக்கரின் குரல். டூம்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம நாளுக்கு நாள் நெருங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காமிக்னா அது நம்ம சீக்ரெட் வார்ஸ் தான். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு 2 சீக்ரெட் வார்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1984 வந்த ஓல்டு சீக்ரெட் வார் அண்ட் 2014 வந்த நம்ம மாடர்ன் ஏஜ் சீக்ரெட் வார்ஸ். 2014 வந்த சீக்ரெட் வார்ஸ் புரியணும்னா நம்மளுக்கு ஓல்டு சீக்ரெட் வார்ஸ் படித்தா தான் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு சீக்ரெட் வார்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீக்வல் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஏன்னா அது ரொம்பவே ஓல்டு காமிக்ஸ், பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே குதிச்சோன்னா ஃபஸ்ட்டு இந்த சீக்ரெட் வார்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பியாண்டர்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாருங்க. அவர் வந்து ஒரு காஸ்மிக் பீயிங். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்காண்டி நம்ம பூமியில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டில் க்ரியேட் பண்ணி அங்கே இறக்குறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டில் வேர்ல்டு. இதில் ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், தோர்னு சொல்லி எல்லா ஹீரோஸும் இருக்காங்க. அண்ட் ஆப்போசிட்டில் அப்படி நம்ம டாக்டர் டூம், லிசர்டு, ஆக்டோபஸ், ஆல்ட்ரான், கேங்னு சொல்லி எல்லா சூப்பர் வில்லன்ஸுமே இருக்காங்க. பியாண்டர் அவங்கள சும்மா ஒன்றும் கூப்பிட்டு வரலாங்க. இந்த பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. அது எதுவாக வேணா இருக்கலாங்க. அல்டிமேட் பவர், இல்லாட்டி உங்களுக்கு நெருக்கமானவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்கள கூட உயிர்த்தல வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிவார்டு தான் நம்ம பியாண்டர் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. பட் இது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேனிக்காக தாங்க இருக்கும் எல்லாருக்குமே. ஆமாம், திடீர்னு எவனோ வரான் பியாண்டர்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு தரேங்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோ சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு லீடர் வேணும் இல்லையா? கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம லீடராக இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா தான். அண்ட் வில்லன் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வில்லன்ஸ் இல்லை, அவனுங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆக மாட்டாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல நம்ம கேலக்டஸ் வந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பசியோடு இருக்காரு. நம்ம பேட்டில் ஃபீல்டை கன்சியூம் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க அதில் ஒரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம டாக்டர் டூம் தான். இவன் என்னடா ரிவார்டு கொடுக்குறது, இவனுக்கே பயங்கரமான பவர் இருக்கே, அந்த பவரை நம்ம கன்சியூம் பண்ணால் என்னன்னு நம்ம கிரிமினலாக யோசிக்கிறாரு நம்ம டாக்டர் டூம். அண்ட் இப்படியே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு மிஸ்டீரியஸான மவுண்டனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே ஏலியன் டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நம்ம சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட சூட்டு பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அவர் சூட் மாற்றலான்னு பார்த்து அங்கே வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கே ஒரு பாக்ஸை திறந்தா அங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு சூட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அப்படி சிம்பியாட் மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் உடம்பு ஃபுல்லாக சுற்றிருச்சு. அண்ட் அங்கே தான் பிளாக் கலர் நம்ம சிம்பியாட் சூட்டுமே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கிடைக்குது. அதுதான் வேணும். அண்ட் இப்படியே போயிட்டு இருக்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் திங்க் இருப்பார்ல, அவருக்கு ஒரு ஆசைங்க. இந்த மாதிரி இந்த ஃபைட்டில் நம்ம வின் பண்ணோன்னா ஒருவேளை பியாண்டர் நம்மளுக்கு ஹியூமன் ஃபார்மை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கு பார்த்தீங்கன்னா வருது. பட் அந்த சைடு நம்ம வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னா ஒன்றா செதஞ்சிட்டு இருக்காங்க. யார்கிட்டையுமே யூனிட்டிங்கிறத ஒரு விஷயம் இல்லை. பட் அங்கே நம்ம டூம் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு. எப்படியாச்சும் நம்ம பியாண்டரோட பவரை கன்சியூம் பண்ணிடலான்னு சொல்லி அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டஸ் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் பியாண்டருக்கும் நடக்கிற சண்டையில் அப்போ நம்ம உள்ள போந்து நம்ம பியாண்டரோட பவரை கன்சியூம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம டூம் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம கேலக்டஸ் வர்சஸ் பியாண்டர் ஃபைட் பார்த்தீங்கன்னா நடக்குது. நம்ம கேலக்டஸால் பியாண்டர் கிட்ட கூட நிற்க முடியலை. ஏன்னா நம்ம பியாண்டர் ஒரு காஸ்மிக் பீயிங், ஓபி. நம்ம கேலக்டஸ் பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுறாரு. நம்ம டூம் நினச்சது நடக்காமே போயிடுச்சு. அவர் ரொம்பவே ஏமாந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம டூமே ஃபைன், ஐ டூ இட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி இறங்கி நம்ம பியாண்டர் அசந்த நேரமாக பார்த்து நம்ம பியாண்டர் அட்டாக் பண்ணுறாரு. பட் நம்ம பியாண்டர் தான் ஓபி ஆச்சு. நம்ம டாக்டர் டூமை போட்டு சாமையாக அடிச்சிடுறாரு. ஸோ நம்ம டாக்டர் டூம் இந்த இடத்துல சாகிற நிலைமைக்கு போயிடுறாரு. பட் நம்ம டாக்டர் டூமுக்கு விட்டு கொடுக்குற பழக்கமே இல்லை. ஹி நெவர் கிவ் அப். டூம் எப்படியோ நம்ம பியாண்டரோட பவரை பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிடுறாரு. டூம் அந்த இடத்துல காட் டூமாக மாறுறாரு. ரியாலிட்டி மேனிபுலேஷன், காஸ்மிக் பவர்னு சொல்லி எல்லா பவருமே அவருக்கு கிடைக்குது. லிட்ரலி காடாவே மாறிடுறாரு. அவர் பேரையே பார்த்தீங்கன்னா காட் டூம்னே மாற்றிக்கிறாரு. அண்ட் அவருக்கான ஒரு த்ரோனையுமே உருவாக்குறாரு. மொத்த பேட்டில் வேர்ல்டையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துடுறாரு. ரியாலிட்டியை மேனிபுலேட் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாரு. ஐ எம் அ காடுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எனக்கு கீழே தான்டா இருக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் போயிடுறாரு. மொத்த ஹீரோஸுமே பயத்தில் உறைஞ்சு போயிருக்கிறாங்க. பட் நம்ம பியாண்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாகலை. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. பட் அவர்கிட்ட பவர் இல்லை, அவ்வளோதான். பவர் கிடைச்சதோட நம்ம டாக்டர் டூமுக்கு தலகணமே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஆயிடுது. நான் தாண்டா எல்லாமே அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கிறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா சில தவறு பண்ணுறாரு. நம்ம ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாரு, எஸ்பெஷலி நம்ம கேப்டன் அமெரிக்கா. பட் என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நம்ம டூமு கிட்ட கூட நெருங்க முடியல. அவங்களால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியல. பட் நம்ம கேப்டன் அமெரிக்கா எப்படியோ பியாண்டர் ஹெல்ப் மூலமாக நம்ம டூமை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஹோல்ட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்தில் நம்ம பியாண்டர் அவரோட பவரை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீட்டைன் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக நம்ம காட் டூமு மறுபடியும் டாக்டர் டூமாவே மாறிடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் பவர் இல்லைல்ல. அண்ட் இதோட நம்ம பேட்டில் வேர்ல்டோட பர்பஸும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது. அண்ட் நம்ம பியாண்டரும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுக்குறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பென் கிரிம் இருக்கிறார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஹியூமனாகவே வாழ ஆசைப்படுறாரு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்குது. அண்ட் இதோட நம்ம சீக்ரெட் வார்ஸை பார்த்தீங்கன்னா சுபம் போட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீக்ரெட் வார்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிலாசபிக்கலாக போகுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் உங்களுக்கு சொன்னது ரொம்பவே மேலோட்டமான மெயின் ஸ்டோரி மட்டும் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டஃப் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக காமிக் படித்தா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மாடர்ன் ஏஜ் 2014 ரிலீஸ் ஆன சீக்ரெட் வார்ஸை பார்த்தீங்கன்னா பிரித்து வீடியோவாக போட போகிறேன். ஸோ
ஸோ உங்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த மாதிரி கீக் டாபிக்ஸ் பற்றி நான் பேசணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video guys. Bye bye.